Hello student, example sum 2.32 very important 5 mark question. இந்த கொஸ்டின் எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியாமல் தண்ணிருக்கிறீங்களா? வாங்க நான் உங்களுக்கு ஈஸியாகவும் எளிமையாகவும் சொல்லித்தரேன். யூனிட் அப்படின்னா ஒன்றுன்னு சொல்லி அர்த்தம். கியூப் ரூட் அப்படின்னா 1/3. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் எக்ஸ்ன்னு சொல்லி. இப்போ இந்த 1/3 பவரில் இருக்கக்கூடிய 1/3 இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணால் ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ எக்ஸ் பவர் கியூப் ஈக்குவல் 1 சொல்லி கிடைக்குது. இப்போ இந்த 1 மறுபடியும் இந்த சைடு நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எக்ஸ் பவர் கியூப் -1 ஈக்குவல் 0. 1 கியூப் ஈக்குவல் 1 சொல்லி எடுத்துக்கலாம். அப்போனா இங்கே எக்ஸ் பவர் கியூப் -1 கியூப் ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கலாம். இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப்ங்கிற ஃபார்மெட்டாக இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப்கான ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்கோம். அப்போனா இங்கே ஏ ஈக்குவல் எக்ஸாகவும் பி ஈக்குவல் 1ஆகவும் அசீவ் பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலா படி நம்ம ரைட் பண்ணிடலாம். அப்போனா எக்ஸ் -1 ஃபஸ்ட்டு இதுவும், நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்டு பினா எக்ஸ் கிடைக்குது, பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1 கிடைக்குது, ஈக்குவல் 0. இப்போ ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் -1 ஈக்குவல் 0 1 ஃபேக்டராகவும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் 0 அனதர் ஃபேக்டராகவும் நமக்கு கிடைக்குது. இதில் எக்ஸ் ஈக்குவல் 1ங்கிற வேல்யூ கிடைச்சிருது. எக்ஸ் ஈக்குவல் 1, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்பிட் ஈக்குவல் 0. ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டை நம்மளால் பிரிக்க முடியாது. அதனால் கம்ப்ளீட்டிவ் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ணிடலாம். கம்ப்ளீட்டிவ் ஸ்கொயர் மெத்தட்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குதோ எக்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட்டுடைய சிம்பிள் என்னக்குன்னா ப்ளஸ். இப்போ எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்று மேலாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை 1 அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும். அதாவது எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் 2ஆல் டிவைட் பண்ணும். அப்போ 1/2 கொடுத்து ஸ்கொயர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2ஆல் டிவைட் பண்ணதை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ 1/4 கிடைக்குது. அதை சப்ராக்ஷன் பண்ணிடுங்க. இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னா ப்ராசஸிங் ஒர்க் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கும். ரிமைனிங் நமக்கு அந்த +1 இருக்குல்ல, அந்த +1 இங்கே எடுத்துருங்க, ஈக்குவல் 0 அப்படி ரைட் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். எல்சிஎம் ஃபைன் பண்ணால் 3/4 கிடைக்கும். அது அந்த சைட் ஷிஃப்ட் பண்ணால் -3/4ஆக மாறிடும். இப்போ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3/4 கிடைக்கும். இதை ரூட்லேருந்து வெளியெடுத்தனா ப்ளஸ் ஆர் மைனஸ், ரூட்லேருந்து வெளியெடுத்தனா மைனஸுடைய வேல்யூ நமக்கு ஐயாக மாறிடும். √3/4க்கான வேல்யூ √4க்கான வேல்யூ 2 கிடைக்கும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1/2 இருக்குது. இந்த 1/2 வந்து செட் ஷிஃப்ட் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் -1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ √3/2ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். லாஸ்ட்டில் ஆன்சர் எடுத்து எழுதி பாக்ஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.